இந்த உலகத்திலே தேவனுக்கு பயந்து வாழும் ஜனங்கள் நமக்கு தேவைப்படுகிறார்கள். தேவனுக்கு பயந்து வாழ்கிறவர்கள் மத்தியிலே தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர் அவர் தாமே ஒரு உடன்படிக்கையையும் அந்த மக்கள் மத்தியிலே அவர் ஏற்படுத்துகிறார். அவர் தம்முடைய ரகசியங்களை அந்த ஜனங்களுக்கு அவர் தெரியப்படுத்துகிறவராகவும் இருக்கிறார். ஆதியாகமம் 6வது அதிகாரம் 14வது வசனம் முதல் 22வது வசனம் வரை நாம் இந்த சம்பவங்களை நாம் பார்க்க முடிகிறது. அவர் தம்முடைய ரகசியத்தை தெரியப்படுத்துகிறார். தமக்கு பயப்படுகிறவர்களுக்கு தெரியப்படுத்தி அவர் ஒரு உடன்படிக்கையே அவர்களுக்கு மத்தியிலே அவர்களோடு செய்து கொள்கிறவராக இருக்கிறார். நாம் தேவனோடு சஞ்சரிக்கும் போது அவர் தமது வார்த்தைகளின் மூலம் நம்மோடு பேசி நாம் அறிய வேண்டியவற்றையும் செய்ய வேண்டியவற்றை குறித்தும் நமக்கு அவர் தெரியப்படுத்துகிறார். கிறிஸ்தவர்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செயலாற்றுகிறவர்களாகவே இருந்த பொழுதிலும் அவருடைய திட்டங்களை அறியும் ஒரு சுபாவங்களை இழந்துதான் இருக்கிறார்கள் அல்லது இருக்கிறோம். இந்த உலகத்திலே தேவாதி தேவன் நோவாவுக்கும் அவன் குடும்பத்திற்கும் தேவனுடைய திட்டங்களை கொடுத்து பொறுப்புகளை அவர்கள் மத்தியிலே அவர் விட்டு விடுகிறார். திட்டத்தை கொடுப்பதும் நம்மை நம்பி பொறுப்புகளை கொடுப்பதும் ஒரு மேலான அனுபவம். அருமையானவர்களே, இந்த உலகத்திலே தேவனோடு வாழ்கிற நாம், அவரை விசுவாசித்து வாழ்கிற நாம், சூழ்நிலைகளுக்கு தக்கவாறு நாம் கலங்கி தவித்து திகைத்து நமது மனம் போல வாழ பழகி கொண்டுதான் நாம் இருக்கிறோம். அப்படி அல்ல, தேவனிடத்திலே நெருங்கி அவருக்கு பயந்து வாழ்கிற பொழுது அவர் நமக்காக இந்த உலகத்திலே நம்மை நம்பி கொடுக்கிற அவர் பொறுப்புகளை நாம் திட்டமும் தெளிவுமாக அவர் சொல்லுபடி நடக்கிறவர்களாய் மாற வேண்டும். அவர் திட்டங்களை தெரியப்படுத்துவார். நம்மளை நம்பி அவர் தெரியப்படுத்துவார். உலகத்திலே உள்ள ஜனங்கள் திகைக்கலாம், அந்த திட்டங்களை குறித்து நகைக்கலாம். ஆனால் தேவனை நம்பி அவரை விசுவாசித்து அவருக்கு பயந்து இருக்கிற பொழுது என் மூலமாக உங்கள் மூலமாக அவர் காரியங்களை நிறைவேற்றுவார். குடும்பத்திலே, நம்முடைய சபை நடுவே, வேலை பார்க்கும் ஸ்தலத்திலே, சமுதாயத்திலே அவர் நம்மோடு பேசி நமது வாழ்க்கை மூலமாக தம்முடைய திட்டத்தை நிறைவேற்றுவார். அப்படிப்பட்ட பொறுப்பை உங்களுக்கும் எனக்கும் தருவார். நாம் அந்த பொறுப்புகளை உண்மையாய் நிறைவேற்ற தேவன் உதவி செய்வாராக. ஆமேன்.